ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏலகிரி மலையில் இருக்கிற ஏஆர் தங்கக்கோட்டையை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேலஸ் எப்படி இருக்குது, ஸோ உள்ளே நம்ம ஒன் டே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடம் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏலகிரி மலையில் இந்த ஏஆர் தங்கக்கோட்டை எங்கே இருக்குன்னா, ஸோ நம்ம ஏலகிரி மலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ரோடு ஃபெசிலிட்டி கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் பஸ் ஃபெசிலிட்டி இங்கே எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ப்ரைவேட்டாக உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போனோம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே வந்து ஒரு ஆட்டோவோ கேபோ அந்த மாதிரி புக் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு 10 ஏக்கர்ஸில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த ஏஆர் தங்கக்கோட்டை. ஸோ இதோட வியூ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸு, வெஹிக்கிள், கார் எதில் வந்தாலுமே அந்த அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர் ஹெட்டுக்கு வந்து 350 சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. ஸோ சைல்டுனா வந்து ஒரு 200 பண்ணி உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கையில் வந்து ரோப் மாதிரி சுற்றி விட்ருவாங்க. அது சுற்றி விட்டுட்டிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு உள்ள டிக்கெட் பாஸ் மாதிரி. ஸோ அதை வச்சுட்டு நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு அரண்மனைக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்தான பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஃப்ரெஞ்சு யூரோப் பேஸ் பண்ணி ஒரு கட்டிடக்கலையெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து போட்டிங்கும் பண்ணிக்கலாம் ஈவினிங் நேரத்தில், மார்னிங்காக எப்போனாலும் நம்ம பண்ணிக்கலாம் ப்ரைவேட் டைம்னா. ஸோ உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ பேலஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏலகிரி மலையில் 5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் இருக்குன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு பேலஸ் வந்து பக்காவாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு ஆதாம் ஏவாள் செலவு ஒன்று இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரே கல்லில் பக்காவாக செஞ்சுருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஸ்டேயிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ரூம் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் டைப் ரூம்லலாம் ஸ்டே பண்ணோன்னா ஒரு 6000 7500 வரைக்கும் சொல்கிறாங்க பர் டேக்கு. உங்களுக்கு வந்து பால்கனி வியூவோடு கொடுத்துட்றாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பஃபட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க, லஞ்ச் கொடுத்துட்றாங்க. ஸோ நைட்டு டின்னரும் கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் நைட் வந்து ஸ்டே பண்ணுறது இருந்தால் உங்களுக்கு ஃபயர் கேம்ப் பண்ணுறதுனால அந்த ஃபெசிலிட்டியும் உள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டாச்சுமே அந்தளவுக்கு பக்காவாக செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்தளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரூமு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய காலத்து வெஹிக்கிள் எல்லாம் அந்த இடத்தாண்ட இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போட்டிங் போகலாம். ஸ்விம்மிங் பூல் தனியாக அந்த சைடு ப்ளூ கலர் இருக்குங்க, அது ஸ்விம்மிங் பூலு. அதை சுற்றி இருக்கிறது வந்து இது போட்டிங் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்கள் கிட்ஸ் வந்து ஸ்கேட்டிங் பண்ணனாலும் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு தனியாக இடம் இருக்குது. ஸோ அந்த பேக் சைடில் வந்து வாட்டர் ஃபவுண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் வந்து ஒரு டெம்பிள் வியூக்குள்ளே போயிட்டு தங்கினீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ ஒரு கோயில் தெருக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், தின்ன வச்சு பழங்காலத்து வீடு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரூம் ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைப்பில் ரூம் வேணும்னா அந்த ரூமும் புக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா விநாயகர் ஸ்டாச்சு வந்து அப்படி கீழே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மாட்டு வண்டியெல்லாம் நீங்கள் ஊர் சைடில் வந்து போயிருக்க மாட்டீங்க. ஸோ சப்போஸ் நம்ம மாட்டு வண்டியில் போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸோ மாட்டு வண்டி போகிறதுக்கு கூட அங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது சுற்றி வந்து ஒரு எல்லா பக்கமும் மலை மேலே மலைகள் சூழ்ந்த இடமா இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு ஃபெசிலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 360 டிகிரியில் சுற்றி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு மலை மேலே மலையில் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சென்டரில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இடமா தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த கோட்டை கட்டுறதுக்காக. ஸோ அதே மாதிரி இதோட கட்டிடக்கலையெல்லாம் பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. யூரோப் ஸ்டைலில், ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில், அதே மாதிரி நம்ம ஊர் ஸ்டைல்லையுமே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் தனியாக, போட்டிங்க்கு தனியாக. ஸோ அது பேலஸ்குள்ளே நம்ம ஸ்டே பண்ணுறது இருந்தால் பேலஸ்குள்ளேயும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் தனியாக போகிற மாதிரி இருக்குது. இது டெம்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே நம்ம போனால் நம்மளுக்கு பழங்காலத்து பொருட்கள் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இருக்கிற ரேர் திங்ஸ் எல்லாமே இவங்க கலெக்ஷன்ஸாக உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரினா வந்து நீங்கள் எல்லா டைப்ஸ் ஆஃப் ரேர் கலெக்ஷன்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாடியிலேருந்து ஸோ அந்த ஃபேனு இது எல்லாமே வந்து ஸோ அந்த காலத்தில் ஒரு மன்னர்கள் காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரேர் திங்ஸ் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் இங்கே உள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இதை பாருங்களேன், நான் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே வந்து அந்தளவுக்கு ரேர் கலெக்ஷன்ஸ் நிறைய இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு சுற்றி பார்க்குறது எப்படின்னா ஒரு மியூசியத்துக்குள்ளே போய் சுற்றி பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ மியூசியத்தில் தான் இந்த மாதிரி பழங்காலத்து பொருளெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி மினி மியூசியம் செட்டப்பே இதில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோலேருந்து அந்த பழைய காலத்து திங்ஸ்லேருந்து ஸோ எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு ரூமாக விசிட் பண்ணி பார்க்க உங்களுக்கே அப்படியே தெரியும். அந்தளவுக்கு எல்லாம் நிறைய பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த
டாய்ஸ்லேருந்து ஸோ பழங்காலத்து இதுலேருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அது உள்ளே போய் பாருங்களேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மியூசியம்குள்ளே போன ஃபீல்டாக இருக்கும். ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த ஓல்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ பாருங்கள் ஃபுல்லாக. செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் கலெக்ஷன்ஸு. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்து பெட்டி, ட்ரங்க் பெட்டி, ஸோ நம்ம பார்த்த பழைய குண்டம் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ நவீன காலத்தில் எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கும். ஆனால் பழங்காலத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருளுமே நம்ம பார்க்கணுன்னா இங்கே அந்தளவுக்கு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ரேர் பிக்சர் ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் கூட இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வச்சுருக்காங்க, ரேர் பிக்சர்ஸ் எல்லாமே. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னா இப்போ நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போன உடனே உங்களை டேரெக்டாக கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ வந்து குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா உங்களை ஹாலில் அங்கே உட்கார வச்சுட்டு அங்கே உங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க் தராங்க, வெல்கம் ட்ரிங்க்கு, ஃப்ரெஷ் ஜூஸே தராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அங்கே வெல்கம் ட்ரிங்க் முடிஞ்சோடனே அங்கே ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ வந்து ஓடும். ஸோ இந்த ஏஆர் தங்கக்கோட்டை நம்ம என்னென்ன இடம் சுற்றி பார்க்கலான்றதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவும் ஓடும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன ஸ்பாட் பார்க்கணுமோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை டிசைட் பண்ணி போகிறீங்களோ அந்த மாதிரி போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பே பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் உள்ளே வந்து அங்கே உங்களுக்கு வந்து ஃபுட்டும் இருக்குது, ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரண்மனையில் போய் நீங்கள் விருந்து சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களை அங்கே ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே உங்களை கவனிக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸோ ஒரு நீங்கள் அரண்மனையில் போய் சாப்பிட்டிங்கன்னா ஸோ ஒரு மன்னருக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு வரவேற்பு கிடைக்குமோ அந்தளவுக்கு வரவேற்பு அங்கேயும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே உங்கள் டேபிளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அங்கே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஃபேன் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேலே அரண்மனையில் அந்த காலத்தில் வந்து சாமரம் பெருசாக வீசுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து மோட்டரில் செஞ்சு வச்சுருக்காங்க மேலே. ஸோ அது பாட்டுக்கு வீசிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். உள்ள ஏசியும் போட்டிருக்கனால உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை உள்ளே போய் அனுபவிச்சு பாருங்கள், அந்த லக்ஸரி ஃபீல், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க, இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏலகிரி மலைக்கு போனீங்கன்னா. ஸோ அதே மாதிரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ரூம் ஸ்டே இருக்குது. ஸோ அந்த ரூம் ஸ்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ஓகே, அவங்கக்கிட்ட ரேர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கீழே போகலாம். கீழே போய்ட்டு நிறைய ரூம் ஸ்டேவும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ரூம் ஸ்டேவும் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தபுரத்து ரூம் ஸ்டேன்னு இருக்குது. ஸோ இப்போ அந்தபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிலைகள் எல்லாம் இருக்கும். அந்த சிலைகளுக்குள்ளே போயிட்டு அங்கே நம்ம உள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஒரு மாடலில் கட்டியிருக்காங்க. ஸோ இது அந்த காலத்து திண்ணை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சூஸ் எல்லாமே. அந்தபுரத்தில் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களை வரவேற்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து பியூர் வந்து மார்பிள் கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நல்லா பக்காவாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக லைட் ஃபெசிலிட்டியோட இது வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ரிசப்ஷன் இங்கே வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே அந்தளவுக்கு லைட்டிங்ஸ் ஒர்க்கு, கோல்டு ஒர்க்கு, ஸோ பக்காவாக இருக்கும். நீங்கள் ரிசப்ஷன் வந்து நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்த விட்டு போக மனசே வராது. ஸோ அந்தளவுக்கு பக்காவாக ரிசப்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் மாதிரியே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேலஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு பாரம்பரியமான பொருட்கள், வெங்கலத்தில் இந்த சிலையோ எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா இதான் ஓவர் வியூ ஃபோட்டோ. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே வந்து ஒரிஜினலாக அப்படியே செதுக்கின மாதிரி செஞ்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அங்கே டெம்பிள் வியூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மங்கி இருக்கு இல்லைங்களா, அப்படியே ரியல் மங்கி உட்காந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தத்ரூபமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா அந்த இயேசுநாதர் வந்து குடியில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி ஔவையார் அதியமான் கிட்ட இது பண்ணுற மாதிரி, நெல்லிக்கனி வாங்குற மாதிரி, ஸோ அந்தளவுக்கு தத்ரூபமாக இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து யோகா தியானம் பண்ணுற மண்டபம். ஸோ இங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டை மதில் வாயில்கள்லாம் இருக்குது, விவேகானந்தர்
விவேகானந்தர் சிலை. ஸோ நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா மறக்காமல் சுற்றி பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இதுவும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஸ்பாட்டு. ஸோ நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் மினிமம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ என்னன்னா எல்லா இடமும் நீங்கள் நடந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பரான ஸ்பாட் தான், நல்லா பக்காவாக இருக்கும். 3 ஹவர் மினிமம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் ஏலகிரி போனால் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னென்ன இருக்குன்னு எல்லாமே இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.